அனைவருக்கும் வணக்கம். மனு திரைப்பட இசை வெளியீட்டு விழா. இப்படத்தின் இயக்குனர் துர்கா. ஃபுல் நேம் துர்கா பிரசாத். லல்லு பிரசாத் மாதிரி துர்கா. துர்கா பிரசாத். நான் இங்கே வந்தது காரணமே நான் இழுத்து வரப்பட்டேன். துர்கா பிரசாத் வந்து விஜய் ரசிகர், தீவிர ரசிகர். நான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதனால் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் வர்றதுக்கு தயங்கினேன். எங்கே இருந்தாலும் வராமல் போயிடுவாருன்ட்டு அங்கேயே ட்ரெயிலில் காட்டாப்புல. ஆனால் விஜய் ரசிகர்னு வாங்கி எங்கேயோ முத்திர குத்திருக்காப்புல. சரி, 2 படம் பண்ணியிருக்கிறாரு. விஜய் ரசிகரை பற்றி கதை அப்படின்னா ஒரு வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு தூண்டில். அதுக்கு உடனே வந்து நம்ம வெங்கட் பிஆர்ஓ அவர் தான் சார் வந்துடணும் சார், சின்ன படம் சார். சார் டேரக்டர் வந்து விஜய் ரசிகர் சார், விஜய் ரசிகர் கதை சார். 5-6 விஜய் போட்டார் அவர். அதனால் அது வந்து விஜய் ரசிகர் இயக்கிய படம் அப்படிங்கிறனால நான் வந்திருக்கிறேன். அதில் சந்தோஷம் அடைகிறேன். விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அடுத்து முதல்வர் ஆயிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இப்போ மனு ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாரும் நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து சீமானுக்கு அப்புறம் ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் தான் மனு ரெடி ஆகும். எவ்வளோ நம்பிக்கை இருந்தா துர்கா பிரசாத் நீங்கள் சாதாரண இல்லை, இப்போவே மனு ரெடி பண்ணிட்டாரு. ஆனால் இந்த மனு வந்து நல்ல மனு தான். மனுல 2 இருக்கு. மனு தர்மம் ஒன்று இருக்கு, இன்னொன்று மனு நம்முடைய ஆதங்கம். மனு தர்மம், இது மனுங்கிறது இது ஆதங்கம். நம்ம குறை, நமக்கு என்ன தேவை, அதை கொண்டு நம்ம வந்து அரசியல் கொடுப்போம். அவங்க தூக்கி எங்கே விடுவாங்க தெரியும் நம்மளுக்கு. இது வந்து அரசியல் கொடுத்து அப்படி போற மனு இல்லை, இது மக்கள்கிட்ட கொடுக்குற மனு. மக்கள் கண்டிப்பா இந்த மனுவை பரிசீலிப்பாங்க. கண்டிப்பா இந்த மனுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பாங்க. விஜயமுரி சார் சொன்னாரு, அவரோட ஆதங்கம். ஒவ்வொரு மனு கொடுப்பாங்கல்ல, அவர் ஆதங்கம் யாருமே நடிகைகள் வரல. அவரு வெறும் ஆம்பளைலாம் இருக்காங்க. ஆமா, இது இப்போ மாஸ்டர் ஜாக்குவதங்க மூஞ்சியை பார்க்கணும், கொஞ்சம் எட்டி பார்த்தா பேரஸ் மூஞ்சியை பார்க்கணும். எத்தனை நாளைக்கு தான் தேடி இவங்க மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்குது? ஏதோ ஒரு கொண்டாந்த கொஞ்சம் ஆமா ஆமா, அதுல அது நீங்க அவங்க டேஸ்ட் பேசியிருக்காப்ல. மாஸ்டர் வந்து 200 வருஷம் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதனால இந்த ஆசா பாசம், அந்த தம்மு தண்ணி கஞ்சா இது எதுவுமே இல்லாம சித்தரேட்டர். ஆமா, ஏன்னா 200 வருஷம் வாழ்ந்துருக்காரு. அதனால நீங்க லிஸ்ட் சேராதீங்க. நான் பேசுறது விஜயமுரி சார் பத்தி, அவர் ஃபீலிங்கை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க வேற ட்ராக். அது சித்தர் சைடில் நாங்கள் வரல, பெண் பித்தர் சைடில் வந்துருக்கோம். ஆனா என்ன, அவரு விஜயமுரி சார் வந்து என்னடா ஒண்ணு கிளாமர் இல்லையே, கிளாமர் என்ன கிளாமர் ஒருத்தருக்காரு சார், இவர் கூட்டு கிளாமர் சத்தியா கூட்டு வந்துருவாரு. நமக்கு கிளாமர்னு தெரியும். சத்தியாங்கிறது ஆம்பளைக்கும் வைப்பாங்க, பொம்பளைக்கும் வைப்பாங்க. நான் ரொம்ப நாளா கிளாமர் சத்தியா வர்றாருன்னா சத்தியா குரூப் லேடிஸ் கிளாமர் வரும்போது அப்படின்பா இவரை பார்த்துட்டேன். கிளாமர் சத்தியாவை கூட்டு வர இவர் தான், பேர்லயாவது ஒரு கிளாமர் இருக்கட்டுமே அப்படின்ட்டு. என்ன நீங்க உண்மையான கிளாமர் கூட்டுவாங்க நீங்க. அப்ப விஜய் ரசிகரை பத்தி கதை அப்படிங்கிறனால மாஸ்டர் பிரச்சனை இல்லை. விஜய் படத்துக்குலாம் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இங்கே சிறப்பாளர் நம்ம ஈசிஆர் சரவணன். அவர் வந்து விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து
இன்னைக்கு தொண்டரா மாறி இருக்கிறாரு. என் நண்பரும் கூட அவரு. ஆமா. ஈசிஆர் சரவணன் வாழ்த்தான் போக முடியாது. ஏன்னா நான் இருக்குது ஈசிஆர். நம்ம கொஞ்சம் சேஃப்டிக்கு ஆள் வேணும். சேஃப்டிக்கு இல்ல. நாளைக்கு ஏதாவது விஜய் சாரை பத்தி பேசி அந்த ஏரியா கடக்கணும்னா இதெல்லாம் சிந்திச்சு செயல்பட வேண்டி இருக்கு. ஈசிஆர் சரவணன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 8 வருஷமா பார்த்துருக்கேன். நான் விஜய் சாரோட ரசிகரா நான் பார்த்தது இல்லை. ஏன்னா இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே விஜயோட தொண்டரா இருந்தவர். ஈசிஆர்ல வருதா புயலா இருக்கட்டும், கொரோனா காலகட்டமா இருக்கட்டும், என்ன பிரச்சனை சரி இறங்கி வேலை வைப்பார். அங்கே உள்ள ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் என்ன தேவை. ஈசிஆர்ல ஒரு இன்னொரு சைடில் பார்த்தா நிறைய குடிசை வீடு இருக்கும். இந்த வருதா புயல் அந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டாங்க. இங்க இருந்து அந்த பக்கம் போறதுக்கே கஷ்டமா இருக்கும். இப்போ அது ஒரு மரம்லாம் போட்டுக்கிட்டு நடந்து போறது. அப்ப இவங்க இறங்கி அத்தனை பேருக்கு சாப்பாடு என்னென்ன தேவை, மளிகை பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க. என்ன சொல்றதுன்னா, இதெல்லாம் விஜய் சார் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி. இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தா கூட ஓகே, ஓட்டுக்காக நினைக்கலாம். ஓட்டுக்காக இல்லை, அவங்களுடைய தொண்டு உள்ள. அதே மாதிரி விஜய் சாரோட பிறந்த நாள் ஒவ்வொரு பிறந்தநாளைக்கும் என்ன கூப்பிட்டுறாரு. சார் நீங்க தான் சார் வரணும், நான் கலந்துக்குவேன். அவர் பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம சும்மா ஒரு ரசிகர் மன்ற சார்பா ஒரு வாழ்த்து பேசணும் அப்படின்னு. அங்கே உள்ள ஏழை மக்கள் யாரு கணக்கெடுத்து அவங்களுக்கு தையல் மிஷின், சேலை, நிறைய விஷயங்களை பண்ணவர் தான் ஈசிஆர் சரவணன். அதனால வந்து ஒரு விஜய் சாருடைய இந்த அரசியல் பயணத்துல இன்னைக்கு முழுசா ஈடுபட்டிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆதாயத்துக்காக முன்னால் எதுவும் பண்ணல. இவங்க தொண்டு உள்ளதால வெளிப்பட்டுச்சு. இப்ப ஈசிஆர்ல ஃபுல்லா இறங்கி வேலை பார்த்துட்டாங்க. வாழ்த்துக்கள் சார். உதவி செய்யறதுக்கு நல்ல மனசு வேணும் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு, பண்ணது எல்லாமே இவங்களுடைய சொந்த காசு. இவங்க சொந்த காசுல எல்லாம் பண்ணாங்க. அதனால விஜய் சார் மனசுல ரொம்ப இடம் பிடிச்சது ஈசிஆர் சரவணன். வாழ்த்துக்கள். ஆமா, சீக்கிரம் எலெக்ஷன் வரப்போகுது. சீட்டு கேளுங்க, ஜெயிச்சிருங்க, எம்எல்ஏ ஆயிருங்க. மந்திரி ஆயிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். ஏன்னா இப்பெல்லாம் நாங்கள் வந்து எந்த மந்திரி போகணும்னு தெரியல. முன்னெல்லாம் மந்திரிகளுக்கு வந்து ஏதாவது காரியம்னா கேட்பாங்க, கொடுத்த வேலை நடந்துரும். இப்போ அந்த நம்பிக்கையும் போச்சு. நிறைய பேர் வேலைக்காக பணம் கொடுத்துப்புட்டு, முன்னால ஒரு காலத்துல வேலைக்காக பணம் கொடுப்பாங்க, மக்கள் லஞ்சம் கொடுப்பாங்க, வாங்குவாங்க, வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ அந்த நம்பிக்கையும் போச்சு. வேலை தான் சொல்லிட்டு பணத்தையும் வாங்கி விட்டு வேலையும் கொடுக்கறதுல, பணத்தை திருப்பி கொடுக்கறதுல நிறைய கேஸ் போய்கிட்டு இருக்குல்ல. அப்போ ஒரு மந்திரிகிட்ட லஞ்சம் கொடுக்கறதே தப்பா இருந்துச்சு. இப்ப நம்பி கொடுக்கறது தப்பா இருக்கு. ஓகே, லஞ்சம் கொடுத்தது தப்பு, இப்ப நம்பி கொடுக்கறது அதோட தப்பா இருக்கு. எதைத்தான் நம்புறது? பவர்ல இருக்காங்க, மேல இருக்காங்க, மந்திரி இருக்காங்க, காசு கொடுத்தா காரியம் ஆகும்னு நினைக்கிறோம். வாங்குறீங்க, வேலை வாங்கி கொடுக்க முடியலையா, காசை திருப்பி கொடுத்துருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வாய்க்கரிசி ஆயிரும். ஏழைகளை வயிற்றுல அடிச்சு வாங்குற காசு எல்லாமே உங்களுக்கு வாய்க்கரிசி. 2 மினிஸ்டர் மேல போயிட்டு இருக்கு. வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை வாங்கி கொடுக்கல. இந்த நேரத்துல நான் சொன்னேன், விஜய் சாருக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. உங்க சில ஒரு மந்திரியாவது லஞ்சம் வாங்காதீங்க. அப்படி வாங்கினாலும் எதுக்காக வாங்கினீங்களோ அதை நிறைவேற்றிருங்க. இதுதான் ஈஸியா சார். ஆமா, சரவண சார் தான் மந்திரி ஆயிருவீங்க.
ஆமா, நான் கொஞ்சம் மனசுல வச்சுங்க எல்லாத்தையும். இந்த படம் ஒரு விஷயம் சொன்னாரு விஜயபுரி சார். குடிபோதை, கஞ்சா. இப்ப நம்ம மனு கொடுக்க வேண்டியது, இந்த படத்துக்கு பேரு மனு. நம்ம உண்மையிலே எல்லாரும் மனு கொடுக்க வேண்டியது எங்கன்னா ஆண்டவன் கொடுக்க நிலையில இருக்கும். அரசியல் கொடுக்கலாம் வேஸ்ட். யாராருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ நம்ம மனு கொண்டு கடவுள் காலில் வச்சிடணும். அப்பாவது உனக்கு ஏதாவது விடிகாலம் பிறக்கும். போதை, கஞ்சா, இன்னும் விதவிதமா இருக்கு. என்ன லிஸ்ட் அவரு விஜயமுரி சார் தெரியும். அந்த பவுடர் என்ன அப்படின்னா விபின்னா அது அவருக்கு நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சதுபுறா சரக்கு, கஞ்சா அப்படின்னா அதுக்காக நான் எனக்கு பழக்கம் சொல்லாதியே, கேள்விப்பட்டதை சொல்றேன், பழக்கப்பட்டதை சொல்லல. அது அவருக்கு அந்த பழக்கம் இல்லை. அவரு கேள்விப்பட்ட லிஸ்ட் அவர் வச்சு மனப்படம் பண்ணியிருப்பாரு. தமிழ்ல என்ற முதல் படம் இது. இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 14-15 வருஷம் ஆயிடுச்சு. எடிட்டரை ஒரு 85 படம் எடிட் பண்ணிருக்கேன். 8வது படிக்கிறப்ப இருந்தும் விஜய் சாரோட பெரிய ரசிகை. அதே மாதிரி விஜய் சார் நடிச்சா பல படங்களை பார்த்துட்டு வளர்ந்தவன். அப்பெல்லாம் எனக்கு தெரியல, அந்த படம் பார்க்குறப்பெல்லாம் இண்டஸ்ட்ரி வருவேன், ஒரு படம் பண்ணுவேன்னு தெரியல. +2 முடிச்ச பிறகு கிரிக்கெட்ல இருந்தேன். கிரிக்கெட்ல பெருசா ஒன்று பண்ண முடியல, ஏன்னா அங்கே பணம் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அது விட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு சூஸ் பண்றப்பா சினிமா இண்டஸ்ட்ரின்னு முடிவெடுத்தேன். +2 முடிச்சிருந்தா இண்டஸ்ட்ரி வந்து எடிட்டிங் பழவி ஒரு 35-40 படத்தை அசிஸ்டன்ட் டேரக்டர், கோ டேரக்டர் நடிச்சு எடிட்டர் ஆகி அப்புறம் அப்ப இருந்த இண்டஸ்ட்ரி வந்த டைம்ல இருந்தே படம் பண்ணணும், ஒரு டைரக்ஷன் பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் படம் வந்து விஜய் சாரோட ரசிகன மாதிரி ஒரு கதை வச்சுதான் படம் பண்ணணும் அப்ப இருந்த ஒரு கனவு இருந்துச்சு. அந்த கனவு இப்பதான் ஃபுல்ஃபில்லா இருக்கு. படத்தோட ட்ரெய்லர் ஆகட்டும், சாங் ஆகட்டும் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த கண்டென்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு சின்ன படமானாலும் கூட ஒரு கண்டென்ட் வச்சுட்டு அந்த படத்துக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் என்டையர் டீம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படமும் கம்ப்ளீட் ஆகி அவுட்புட் வந்த பிறகு எல்லா பெருசா டெக்னீஷியன் எல்லாம் யாரும் இல்லை. அப்ப எப்படி இந்த படத்தை ப்ரமோட் பண்றது, எப்படி இதுவே ஒரு ஒரு வழிக்கு கொண்டு வரணும் வந்தப்பா நம்ம சார் ஜாகுவார் தங்கம் சார் போய் அவர் வீட்டில் பார்த்தேன். கம்ப்ளீட்டா ஃபுல்லா சப்போர்ட்டிவா இருந்தாரு. அப்போ ஒரு ஜோஷ் வந்துச்சு, பரவாயில்லப்பா நம்மளுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்த எல்லாரும் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணாலும் அந்த படத்தை உங்ககிட்ட மாத்திரம் கொண்டு வரலாம். இங்கிருந்து அந்த படம் எப்படி இருக்குங்கிறது அந்த மக்கள் கிட்ட போய் சேர்த்துறது எல்லா மீடியா பிரஸ் எல்லாரும் உங்களோட ஒரு பொறுப்பு இருக்கு. தயவு செஞ்சு ஒரு புது டீம், ஒரு புது படம், சின்ன படம் பண்ணிருக்கு, சின்ன படமும் இதை எடுத்துக்காம ஒரு கண்டென்ட் வைஸா படமா இதை எடுத்துட்டு ஒரு நல்ல வழிக்கு இந்த படம் நீங்க எல்லாரும் கொண்டு வர மாதிரி சப்போர்ட் பண்ணணும் கேட்டுக்கொள்றேன். எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா எல்லாருக்கும் தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மனு இசை வெளியீட்டு வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இங்கே அமைந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் வந்து தளபதி ரசிகராக இருக்கும்போது ரசிகர் மன்றத்தில் நாங்கள் சில நற்பணிகளை செய்வோம், வெளியே தெரியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த மீடியாலாம் இல்லை. இன்றைக்கி வந்து திரையில் இது வந்து மிக பிரமாதமாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் டைரக்டர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹீரோ சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தளபதியோட ரசிகர்கிட்ட சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாமே விஜய்னாவே வெற்றி தான். அந்த வெற்றி வந்து இந்த பொண்ணு படத்துக்கு அமையன்றதுல தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, இவர் சார் மாதிரியே 2-3 பேர் வந்தாங்க. இவரும் நடிச்சிருக்காருன்னு நினச்சிட்டேன். ஓகே, இருந்தாலும் படம் ரொம்ப நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது, ட்ரெய்லர் நல்லா இருக்குது. அதில் ஒர்க் பண்ண அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஐசக் சார் சொல்லும்போது சொன்னார், சாலிகிராமத்தில் மலையோட மலையை எடுத்துக்கிட்டே இருந்துட்டாரு அப்படின்னு சொன்னார். உண்மையில் அதுதான் டைரக்டர். எதாக இருந்தாலும் சரி உடனே படத்தை முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிருக்காருல. ஏன்னா இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, டைரக்டர்னு வந்துட்டு சும்மா ஆட்டை போட்டுகிட்டே இருக்காங்க. நான் அந்த படம் பண்ணேன், இந்த படம் பண்ணேன், எனக்கு 1 கோடி லாஸ்ட் எடுக்கொடு அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் இடையில பார்த்துருப்பீங்க, நிறைய நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் படமே எடுக்கல, படம் எடுக்காமலே நஷ்டம் எடுக்கிற 1.5 கோடி. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அதனால தான் நான் சொன்னேன், தயாரிப்பாளர்னு ஒரு இது வரணும்னா படம் எடுத்து சென்சார் பண்ணியிருக்கணும். டைரக்டர்னா ஒரு படம் பண்ணியிருக்கணும். இப்போ டாக்டர் படிச்சுக்கிட்டே இருக்குன்னா டாக்டர் ஊசி போட முடியும், ஆப்ரேஷன் பண்ண முடியும். என்னென்ன படித்து அது சர்டிஃபிகேட் வாங்கின தான் வாங்க முடியும். இதில் மட்டும் சினிமாவில் மட்டும் நான் டைரக்டர், நான் ப்ரொடியூசர்னு சும்மா நான் சொல்லி பணத்தை ஆட்டை போடுறாங்க எல்லாத்தையும். அதுக்காகவே நிறைய பேர் அதை வந்து நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதை நான் கோர்ட்லேயே ஒரு இதாக போட போகிறேன். ஏன்னா
இன்னைக்கு தயாரிப்பாளர்னா எல்லாரும் மதிப்பாங்க. ஓ தயாரிப்பாளரா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவர் தயாரிச்சிருக்க மாட்டாரு. தயாரிப்பாளர் சும்மா கார்டை வாங்கி வச்சிருப்பாங்க. 100 ரூபாய்க்கு ஒரு கார்டு தராங்க. சும்மா தராங்களாம். யாரோ ஒரு விளம்பரம் போட சும்மா கார்டு தரோம் அப்படிங்கிறாங்க. அந்த பேப்பர் அச்சடிக்கிற கூட காசு கிடையாது. சும்மா அப்ப உள்ள போய் ஆட்டை போடுவாங்க. அது வேற விஷயம். முதல்ல சும்மா தராங்களாம். அப்ப என்ன அது ஒரு தொழில் பண்றாங்கன்னா சும்மா எப்படி தர முடியும்? அப்ப யாரையோ ஏமாத்துறதுக்காக போடுற அச்சு அது. அதனால அத மாதிரிலாம் நம்பாம நல்லபடியா படம் பண்ணிட்டு, ஒழுக்கமா படம் பண்ணிட்டு, மக்களுக்கு தேவையான மட்டும் படம் பண்ணிட்டு இருந்தா படம் ஜெயிக்கும். இப்ப அந்த காலத்துல எம்ஜிஆர் அவர்கள் படம், சிவாஜி கணேசன் அவர்கள், ஜெயசிங் ரவிச்சந்திரன் சார் படம், ரஜினிகாந்த் படம் பாத்தீங்கன்னா படம் வந்து நல்லா இருக்கும். எல்லாருக்குமே குடும்பத்தோட போய் பார்க்கலாம். இப்ப குடும்பத்தோட போய் பார்க்கவே முடியாதுங்க. குடும்பத்தை பிரிச்சான். இவனே படம் டைரக்டரே படம் குடும்பத்தை பிரிக்கிறான். ஏன்னா ஏய் நீ இங்க வராத, இந்த படம் பார்க்க கூடாது அப்படின்னு அவன் வேற ஒரு தேட்டருக்கு போறான். இப்ப குடும்பமே நம்ம என்ன படம் பாக்குறதுன்னா ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு ஒன்னா உட்காந்து பாக்குற ஒரே இடம் தியேட்டர் தான். கல்யாணமும் தியேட்டர். அந்த தியேட்டர்ல நம்ம எப்படி பண்ணோம்? மக்களுக்கு தேவையான மட்டும் தான் சொல்லணும். மக்களுக்கு என்ன தேவை அதை தான் சொல்லணும். நான் எனக்கு தேவை சொல்லக்கூடாது. நான் காம கொடூரனா இருப்பேன், குடிகாரனா இருப்பேன், அதெல்லாம் படத்துல வைக்க கூடாது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொன்னா மட்டும் படம் நல்லா ஓடும். ஏன்னா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கூட பழைய படம் பெரிய ஹிட் ஆகிட்டு இருக்கு. நீங்க எல்லாத்தையும் பழைய படம் பார்த்துக்கிட்டே இருக்கும். டிவியில பார்த்தோன்னா பழைய படம்னா அப்படி ஃபுல்லா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வி சேகர் சார் இறந்தாரு. அவர் வந்து கூடி வாழ்ந்த கோடி இன்னைக்கு போட்டாங்க.